My dear students, this is Classroom Maths Chapter 5 Example sum பார்த்துட்டு இருக்கோம். Example 5.19 பார்க்க போகிறோம். Find vertex, focus, directrix and length of lattice rectum of the parabola அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் x இருக்கிற பார்ட்டையும் y இருக்கிற பார்ட்டையும் செப்பரேட் பண்ணிக்கணும். அதாவது இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்போது -5y அந்தாட்ட போயிட்டு +5y -1 அந்தாட்ட போயிட்டு +1. ஓகேவா? இப்போது இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிருந்தால் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். x² அதாவது a ஸ்கொயருக்கு பதிலாக x². இப்போ -2ab வரணும் இல்லையா? 2xக்கு பதிலாக a வந்துடுது. இப்போது என்ன போட்டால் இந்த டேர்ம் நமக்கு அப்படியே கிடைக்கும். இன்னொரு 2 போட்டால் தான் கிடைக்கும். ஓகேவா? -4x இங்கே -4x டேலி ஆகிடுச்சா? இப்போ எக்ஸ்ட்ராவாக என்ன வந்திருக்கு? 2ab. பியோட பிளேஸில் என்ன வந்திருக்கு? 2. அப்போ ஒரு +2² எக்ஸ்ட்ராவாக சேர்த்துனா ஒரு -2². அப்போ தான் டேலி ஆகும். ஓகேவா? ஈக்குவல் டு 5y + 1. இது 11லேயே நம்ம படித்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான். ஓகேவா? இப்போது இங்கிருந்து இங்கே வரைக்கும் பாருங்கள். a² -2ab + b². அப்போ பியோட பிளேஸில் 2, ஏவோட பிளேஸில் x. அப்போது இது வரைக்கும் x - 2² எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? 2². 2² 4 எழுதிக்கலாம். ஸோ மீதி இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் 5y + 1. புரியுதாப்பா? இப்போ -4 இந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ x - 2² ஈக்குவல் டு 5y + 1 ஏற்கனவே இருக்குது. இந்த -4 அந்தாட்ட போச்சுன்னா +4. அப்போது x - 2² ஈக்குவல் டு 5y. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா ஒரு 5. இப்போது x - 2² அப்படியே இருக்கட்டும். 5 நான் காமனை வெளியே எடுத்துடுறேன். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே y + 1. புரியுதா? இதுதான் 4aவோட பிளேஸு. 4aக்கு பதிலாக என்ன வந்திருக்கு நல்லா கவனிங்க. 4a ஈக்குவல் டு 5. அப்போ a ஈக்குவல் டு 5/4. ஓகே, சரி, இது இங்கே நிற்கட்டும். இப்போது இதை வச்சு தான் நம்ம என்ன எழுத போகிறோம்? வேர்டெக்ஸ் எழுத போகிறோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ வேர்டெக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். எக்ஸு கூட என்ன இருக்குது? -2. சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள் +2. y கூட என்ன இருக்குது? +1. சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள் -1. ஸோ இதுதான் வேர்டெக்ஸ். ஸோ சிம்பிள். ஓகேவா? இப்போது வேர்டெக்ஸ் வந்து 2, -1 சம்வேர் இங்கே வந்து +2, இது வந்து -1. ஓகேவா? ஸோ 2, -1ல் வேர்டெக்ஸு. இந்த பாயிண்ட் தான் வேர்டெக்ஸு. ஓகே, நான் பேரபோலாவே வரைஞ்சிடுறேன். உங்களுக்கு ரஃப்பாக வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்மளோட ஆக்சிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா x = 2 தான். ஓகே, x = 2 தான் ஆக்சிஸ். பட்டு நமக்கு டைரக்ட்ரிக்ஸும் கேட்டிருக்காங்க இல்லையா? டைரக்ட்ரிக்ஸு எங்கே வரும்? இதுக்கு பின்னாடி a எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் பின்பக்கமாக வரும். ஸோ இது என்னன்னு சொல்லலாம் நம்ம? இது வந்து y வேல்யூ. yயில் இந்த இடத்துலேருந்து, அதாவது -1லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? 5/4 டிஸ்டன்ஸு. ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸு. அப்போது டைரக்ட்ரிக்ஸ் வந்து y = -1. இந்த பாயிண்ட் என்ன? -5/4. ஸோ -5/4. புரியுதாப்பா? ஸோ ஆன்சர்ஸ் மொத்தமே நம்ம எழுதிடலாமா? ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ நான் மொத்த ஆன்சர்ஸும் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ். ஸோ வேர்டெக்ஸ் நம்ம முதல்ல எழுதியாச்சு. கவனிங்க. 2, -1. அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஃபோக்கஸ். ஆக்சிஸ் என்ன? x = 2. அப்போ 2 மாறாதது. ஓகேவா? 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மைனஸ் கூட நம்ம என்ன சேர்த்தணும்? a வேல்யூ சேர்த்தணும். a வேல்யூ என்ன பாருங்கள்? 5/4. ஸோ +5/4. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. 2 அப்படியே இருக்கட்டும். -1 கடியில் 1 போட்டிங்கன்னா 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 4 தான். அப்போ 4 இங்கே போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா -4. அப்போ 5 - 4 வந்து 1/4. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் 2, 1/4. புரியுதாப்பா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். நல்லா கவனிங்க. இங்கே எழுதி வச்சுருக்கேன். y = -1 -5/4.
இப்போ இதுக்கடியில் ஒரு 1 போடுங்க. அப்போது y ஈக்குவல் டு 1க்கு 4 கேல்சியம் எடுத்தால் 4 தான். அப்போ 4 இன்ட்டு -1 -4, 1 இன்ட்டு -5 -5. ஸோ y ஈக்குவல் டு -9/4. 4 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4y ஈக்குவல் டு -9. -9ஐயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட்டிடுங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட் எக்ஸ். புரியுதா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.